நார்மலாவே ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சுட்டு இருந்தோம். இப்ப டக்குன்னு பார்த்தா அதுலயே வந்துட்டு சாட்ஜிபிடி இன்கார்பரேட் பேசிக் ஓபன் பண்ணாலே அவன் வந்து சுத்த ஆரம்பிச்சிருவான். அது ஒரு 10 அப்படியே ஆகணும். அப்பதான் அவனுக்கு ஒரு மன நிம்மதி. அதுவே சிந்திக்காதுன்னு அது ஒரு மனுஷனா ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு தான் பொழைச்சிக்கலான்ற மாதிரி எனக்கு. Hi guys, welcome to Vion Media. Myself, Jaren Navaraj, founder and creative director of Vion Media. And myself, Wesley Nathaniel Roy. பேசிக்லி என்ன ஒரு எடிட்டர்னு சொல்லலாம், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஒரு யூ கேன் கால் மீ கலரிஸ்ட் ஆர் ஸோ பேசிக்லி ஐ எடிட் அண்ட் ஐ டூ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி. கிரேட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம மெயின் டாப்பிக்காக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஏஐ விசஸ் கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம வந்து கொஞ்சம் பயங்கரமாக ஆர்டிஃபிஷியல் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வாவ். ஓகே, உன்னோட ஒப்பீனியன் சொல்லு, ஏஐனா நீ என்ன நினைக்கிற? ஏஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் டூல். ஒரு ஆளுக்கு த்ரெட்னு நினைக்கிறியா இல்லை ஒரு டூலாகவே நினைக்கிறியா? த்ரெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலை போகுதுன்னு சொல்கிறாங்க ஏஐனால. இட் இஸ் மேக்கிங் ஜாப்ஸ் ஈஸியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் ரைட்டிங் எடுத்துக்கோங்க. ஏஐ வந்துருச்சு, கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு வேலையே கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் அது என்னதான் இருந்தாலும் ஒரு 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 மூளை, ஒரு மனுஷ மூளை இருந்தாதான் அந்த ஏஐங்கிறது ஒர்க் ஆகும். பட் இப்போ நிறைய ஏஐ வந்து அதுவாகவே சிந்திக்குது, அதுவாகவே இது பண்ற அளவுக்கு மாறிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா? அது பத்தி ஏதாவது? நான் அதுவே சிந்திக்காதுன்னு அது ஒரு மனுஷனா இல்லை இல்ல மனுஷ ரேஞ்சுக்கு மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அது எதுனால மனுஷ ரேஞ்ச் மாறுறதுக்கு காரணம் மனுஷன் தான். கரெக்ட், யுவர் ரைட். ஏன்னா இப்போ நீயோ நானோ அந்த இன்புட் கொடுக்கலன்னா அதனால அந்த அது யோசிக்கவே முடியாது. சரி, இப்போ சாட்ஜிபிடி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கு, நம்ம ஒன்று போட்டோம்னா டக்குன்னு அந்த வெப்சைட், இந்த வெப்சைட்டு, அதுக்கப்புறம் மற்றவங்க கொடுத்த இன்புட்ஸ்னாலதான் நம்மளுக்கு அந்த ஆன்சர்ஸ் வருது. புரியுது. ஸோ அதனால இப்போ அதுவே சிந்திக்குது அப்படின்னா நாட் அட் ஆல். கிரேட். எனக்குமே அதே தான். ஏன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு டூல் தான். நம்ம பேசிக்கலி டூல் தட் ஹெல்ப்ஸ்ங்கிறத தாண்டி என்ஹான்ஸ் அவர் ஒர்க். இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் ஈஸியராக மாற்றுறது. நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் கட் பண்ணுறதுனா நம்ம வந்துட்டு உட்காந்து தனித்தனியாக உட்காந்து கட் பண்ணிட்டு, ஒரு வீடியோ கட் பண்ணால் ரோட்டோ பண்ணுறதுக்கு நமக்கு முன்னாடிலாம் எவ்வளோ டைம் ஆகுது. ஒரு ரோட்டோ ஆர்டிஸ்ட் தனியாக இருக்காங்க. இப்போ படங்களுக்கு பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். படங்களுக்கு தனியாக ஒரு ரோட்டோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரோட்டோ பண்ணி நீட்டாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு சின்ன கிரியேட்டருங்கும் போது அவங்க யூடியூப் வீடியோ பண்ணும்போது ரோட்டோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றது இங்கே. ஏன்னா முன்னே நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கோம். வளர்ச்சி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும்போதே நம்ம ரோட்டோ பண்ணும்போது எவ்வளோ தலைமுடி முடிச்ச வேலைங்கிறதே வந்துட்டு லேப்டாப், அதுவே நம்ம வச்சிருக்க லேப்டாப்லாம் முன்னாடிலாம் வந்துட்டு பேசிக் ஓபன் பண்ணாலே அவன் வந்து சுத்த ஆரம்பிச்சிருவான். அது ஒரு 10 அப்படியே ஆகணும். அப்பதான் அவனுக்கு ஒரு மன நிம்மதி. அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல அது அப்படியே மாறி நல்லா பவுடர் அடிச்ச மாதிரி மாறி அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாப்புல. நாட் ரெஸ்பாண்டிங்னு மேல வந்து ஒன்று காமிச்சிருவான். அது அவன் திருப்பி வர்றதுக்குள்ளக்க நம்ம வந்துட்டு இவ வருவானா மாட்டானா, வருமா வராதா, அப்படி ஒரு இதுலயே தான் உட்காந்துட்டு நம்ம வந்து பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த படத்துல எல்லாம் சஸ்பென்ஷன் எடுத்து அது மாதிரி வருவானா வர மாட்டானான்றதே நமக்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். இப்போ அது ஏஐ வந்துருச்சுங்க பதில அது ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் கட் பண்றதுலாம் வந்துட்டு எடுத்து உள்ளுக்கு போட்டோமா பேக்ரவுண்ட் ரிமூவ்னா அப்படியே வந்து அது கிரீன் மேட்டாவோ இல்ல ஒரு ஆல்ஃபாவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா இருக்குன்னு பார்த்தா ஆமா, த்ரெட்டா இருக்குன்னு பார்த்தா என்னை பொறுத்தவரைக்கும் மேபி டூல். லைக் இப்போ என்னன்னா, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரோட்டோ பண்றதுக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய டீம் இருப்பாங்க. ஒரு லாட் ஆஃப் டீம்ஸ் அதில் உட்காந்துட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு ஸோ இதில் இருப்பாங்க. அதுக்காக படிச்சுட்டு தனியா வந்து இப்போ அது வந்துட்டு ஒருத்தர் உட்காந்து அதுக்குள்ளேயே போட்டு மொத்தமா எடுக்கிறதுக்குமே சான்சஸ் அது. ஸோ மேபி இப்போ ஏஐ தெரிஞ்சுக்கிட்டவே பொழைச்சிக்கலான்னு மாதிரி எனக்கு தோணுது. என்ன சொல்ற?
நீங்க சொல்றது ஸோ ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் யுவர் செல்ஃப், யூ ஆல்சோ எடிட். நான் இதை பேசணும்னு இருந்தேன். ஸோ என்னன்னா, இப்போ நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ப்ரொமோட்டிங் தட் நீங்க வரவே வேணாம், உங்களோட ஃபேஸ் மட்டும் இருந்தா போதும், நான் வந்து உங்களுக்கு எங்கன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ரெடி பண்ணி. இது சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? முன்னாடிலாம் இந்த ஃபேஸ்புக்ல உட்காந்து எடிட் பண்ணுவானுங்களோ போட்டோஸ். கிட்டத்தட்ட அது மாதிரிதான் போல எனக்கும். இப்ப அது கூட ஒரு கேமராமேன் உட்காந்து அந்த போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மாத்தி கொடுக்கறதோ இது பண்ற மாதிரி. இப்போ வந்து வெறும் ஒரு செல்ஃபி போட்டோஸ் இருந்தா போது, 3 பக்கம் ஒரு செல்ஃபி போட்டோ, 4 பக்கம் செல்ஃபி போட்டோ இருக்குது அப்படின்னா, அந்த பர்சன் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு தாஜ்மஹால்ல இருக்கிற மாதிரியோ பாரிஸ்ல இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடி பண்ண முடியுது. ஸோ மேபி ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட அது பிரச்சனை ஆகுமான்னு நினைக்கிறியா என்ன? அது டிபெண்ட்ஸ் ப்ரோ. அது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஆனா that was the point I was coming. Will it replace editors? நானா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீ டிசைனர், நம்ம கொலீக்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ, will it replace? நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். பட் மேபின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபியில நான் கேமராமேன் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன், ஃப்ரீலான்ஸாகவும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அங்கனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் என்ன மெயினானா அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு எமோஷன்ஸ், இது எல்லாமே தான் நான் வந்து மெயினாக கேப்சர் பண்ணுறது. நம்ம என்னதான் ஒரு ஏஐ வச்சுட்டு ஏஐ வந்துட்டு பயங்கரமா நம்ம தாஜ்மஹால்ல இருக்கிற மாதிரி, பாரிஸ்ல இருக்கிற மாதிரி, விண்வெளியிலே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியும். பட் அதுக்கு ஒரு எமோஷன் கொடுக்குறது ஒரு ஃபோட்டோகிராஃபரா தான் இருக்க முடியும். ஒரு நம்ம இப்போ ஒரு மைண்ட்ல ஒரு இது இருக்குன்னா அது வந்து ஒரு கேமராமேனால மட்டும் தானே அதை இது பண்ண முடியும். ஏன்னா அவன் அதுக்காகவே அந்த கேமராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதோட லென்சிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, லைட்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி இது பண்றான்னா அந்த கேமராமேனால தான் முடியும். ஏசாலையுமே முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு பண்ண முடியுது, வரலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேமராமேன் சைட்ல இது பண்ண முடியாது. ஸோ எடிட் சைட்லையும் பார்க்கும்போது ஒரு ஃபுல் வீடியோ எடிட் பண்றதுங்கிறது ரீஜனல் சைட்ல அவ்வளவு கிடையாது. பட் இங்கிலீஷ்லயே நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ண முடியும். பட் அந்த ஒரு சில இது நமக்கு இம்பார்ட்டன்டா தெரியும், இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கணும், இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஏஐக்கு அது தெரியுமான்னு கேட்டா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐக்கு இப்போ வரைக்கும் நமக்கும் ஏஐக்கு ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த எமோஷன், அந்த ஒரு கல்ச்சர் டிஃப்ரென்சஸ், இது எல்லாமே தான் வந்துட்டு நமக்கும் அந்த ஏஐக்குமான ஒரு மெயின் டிஃபரன்ஸாவே நான் ஃபீல் பண்றேன். அது ஏஐயால பண்ண முடியாதுங்கும் போது நம்ம பொழப்பதான் கொஞ்சம் சேஃபா தான் இருக்குன்னு தோணுது. ஸோ வாட் நீ லாஸ்டா கூட இப்போ கேட்ட த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, சி எஸ் இட் இஸ் அ த்ரெட். சில பேருக்கு who are not evolving to the standards that are there now. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீசெட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தவன் அவனை ஏன் யூஸ் பண்ண சொல்லிட்டு அவனால யூஸ் பண்ண முடியாது. நான் எடிட்டர்ஸ்க்கோ கலர்ஸ்க்கோ அவங்களுக்கு சொல்றேன் நான். பட் அண்ட் அட் த சேம் டைம் பார்த்துக்கிட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது கிளையண்ட் வந்துட்டு சும்மா அது தூக்கி வச்சுட்டு அந்த ஏஐ, இப்போ நான் ஒரு ஏஐ ஒரு சீன் மட்டும் நான் ஜென்ரேட் பண்ற வீடியோ அப்படின்னா அது தூக்கி வச்சுட்டு அவனுக்கு கொடுத்தேன்னா கிளையண்ட்டுக்கு பிடிக்காது. அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும், ஓகே, அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணாதான் அந்த கிளையண்ட்டுக்கு வந்துட்டு பிடிக்கும். சி ஏஐ வந்து ஒன்லி ரீப்ளேசஸ் ரெபிட்டிட்டிவ் ஒர்க். சரியா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் குதிரை ஓட்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க. அது எக்ஸாக்ட்லி. ஸோ இட் டசன்ட் டேக் ஜாப்ஸ். வேலை எடுக்குதுங்கிறது கிடையாது, அந்த வேலைக்கு நம்ம அப்டேட் ஆயிக்கணும். ஸோ அப்படின்னா நமக்கு சேஃபா இருக்கும், நம்ம வீட்டில் என்னைக்குமே கஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது. கஞ்சி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, I'll give another question to you. ஏஐனால என்ன பண்ண முடியாது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமோஷன்ஸை கொண்டு வர முடியாது, அதால ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி டெல்லிங் கொண்டு வர முடியாது. அண்ட் தென் இந்த கல்ச்சுரல் அந்த கல்ச்சுரலான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும்ல. இப்போ இந்தியன் கல்ச்சர்னா இந்தியன் கல்ச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏஐக்கு தெரியாது இப்போ வரைக்கும்.
நம்ம இப்ப என்ன சொன்னாலும் வந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு தான் இப்ப வரைக்கும். ஏன்னா ஏஐ வந்து எவால்விங் லைக் பயங்கரமா நம்ம 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 ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ஏஐலாம் இதாகிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன கூகுள் இதெல்லாம் வந்து எப்பயோ வந்து கூகுள் ஜெமினை, இந்த சாட் ஜிபிடி இல்ல, நம்ம நார்மலாவே ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வச்சுட்டு இருந்தோம். இப்ப டக்குன்னு பார்த்தா அதுலயே வந்துட்டு சாட் ஜிபிடி இன்கார்பரேட் ஜெமினி வந்துருச்சு. நீங்க என்னன்னாலும் கேட்டுக்கலாம். இப்ப வீடியோவை பார்த்து இது பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வேகமா எவால்வ் ஆகிறோம் ஏஐ வேஸ்ட்ல பார்க்கும்போது. ஹியூமனைஸ்டு ஏஐஸ்லாம் வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப வேகமாவே நம்ம வந்து இந்த ஏஐ இதுக்குள்ள வர்றோமோன்னு ஃபீல் ஆகுது. இட் இஸ் பீயிங் a bit fast. ஸோ அதனால இப்போ வரைக்கும் அந்த ஒரு இதெல்லாம் வந்து இருக்குது. அது வரைக்கும் நம்ம தான் வந்து சேஃபா இருக்கும். ஸோ ஏன்னா கிரியேட்டிவ் ஃபீல் இருக்கும்போது நம்ம எல்லாம் அதை பயந்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஏஐயால் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல் நம்ம வந்து டக்குன்னு இது பண்ண முடியுதுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி பேசிக்லி மூலனால யோசிக்க முடியும். உன்னால அந்த ஏஐ இன்கார்பரேட் ஏஐயே வேலையை பார்க்கணும்னா உன்னால அதை இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா நீ பொழைச்சுக்குவ, இல்லைன்னா கஷ்டம். அதேதான். ஓகே, நான் வந்து இதுதான் பேசணும். நீ சொன்ன மாதிரி ஏஐ வந்து இது இருக்கிற மாதிரி where creators are being lazy and blaming AI. ட்ரூ. ஸோ இப்போ ஸோ நான் ஒர்க் பண்ற இடத்துல இருக்கட்டும், இல்லை நானே எடுத்துக்கோ சேஃப் பிளே, நான் என்னையே எடுத்துக்கோங்களேன். இப்போ டக்குன்னு ஒரு கண்டென்ட் ஒன்று நான் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸோ என்னையே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டக்குன்னு நான் எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் எப்படின்னா, கிளைண்ட் சைட்லேருந்து கண்டென்ட் தே வில் கிவ் மீ பிடிஎஃப்ஸ் ஆர் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். நான் அதாவது வேர்ட் டாக்குமெண்ட் சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரம் தேட் நான் ஐ லவ் டு சர்ச் ஃபார் ஸ்டாக் வீடியோஸ் அண்ட் ஐ வில் கெட் கண்டென்ட். அவங்க கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாங்க, அவங்க என்ன ஈவெண்ட் பண்ணுறாங்களோ ஆர் வாட் எவர், எனக்கு அந்த கண்டென்ட் கொடுத்துருவாங்க. பட் நான் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஒன்று வேணும், அப்படி லைக் ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா சுயமா யோசிக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸே இல்ல. டைம்னு விட்டுரு, அந்த ஸ்பேஸே இல்ல. ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆமா, ப்ரெஷர் ஒன்று. டக்குன்னு நம்ம மைண்ட் போறது வந்துட்டு சாட் ஜிபிடியோ ஒரு பெர்ப்ளெக்சிட்டி ஒரு கூகுள் ஜெமினி அதுல போட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி போர்டு ஒன்று கொடுத்துருவோம், ஒரு ரிட்டன் ஸ்டோரி போர்டு. அதை நம்ம அப்படியே பிக்சரா நம்ம ஜென்ரேட் பண்ணனாலே நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறது வந்துடுது. ஸோ அதனாலேயே வந்துட்டு எஸ் நம்ம வந்துட்டு அது தட் இஸ் ஆல்சோ ரீசன் நம்ம லேசி ஆகிறதுக்கு. இல்ல, நான் மெயினா அப்படி கேட்கல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் பேசிக்கா கேட்கறது எப்படி நான் கேட்கறேன்னா, ஏ வந்து நிறைய பேர் கத்துக்காம அதை வந்து ஏஐ பத்தி புரிஞ்சிக்காம ஏஐ வந்துச்சு அதனால எனக்கு வந்து வேலை போயிடுச்சு, ஏஐனாலதான் என்னோட மொத்த இதுமே நான் வந்து போய்கிட்டு இருக்கு, என்னால ஏஐ வந்தனால ஒழுங்கா என்னோட எடிட் யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் வந்து இது வருது இல்லை. நான் அதை பத்தி கேட்கிறேன். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது அவங்க தப்புன்னு நினைக்கிறியா? எஸ், அது அவங்க தப்பு தான். ஏன்னா இப்போ ஒரு கிரியேட்டிவ் கையை எடுத்துக்கோங்க, எல்லா ஃபீல்டும் ஐடியா இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் கையை எடுத்துக்கோங்க. அவன் வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான், ஆல் பீப்புள் சி இஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் இப்போ இது பண்ணும்போது இந்த புது டூல்ஸ் கத்துக்காம இருக்கிறது, ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணி வச்சிருந்த ஸ்டைல் எடுத்து யூஸ் பண்றது, ஆர் யூனோ இந்த எடிட்டிங். ஏன்னா ஆஸ் அன் எடிட்டர் நான் சொல்றேன், ஒரு எடிட் ஒன்று பண்றான், ஒரு வீடியோ எடிட் ஒன்று பண்றான் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்கிறதுக்கு இருக்கிறது இல்லை. அப்பலாம் புரியுது, சக் 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 சக்னு வச்சு இப்போ பேசிக்கா என்னன்னா, நார்மலா கிளைண்ட் கேட்கறதே என்ன கேட்கறாங்க, எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம முன்னாடிலாம் என்னன்னா நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா நல்ல ஒரு மாதிரி ஒரு ரீல்ஸா இருந்தாலுமே ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைப்போம். முன்னாடி நமக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் இல்லைனாலுமே நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல போறோம்னு நினைக்கிறோம், இல்லை யூடியூப்ல போறோம். முன்னாடி ஃபுல்லா யூடியூப்ல தான் நம்ம மெயினா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தது. ஸோ அந்நேரம் போறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே ஸ்மூத்தா ஒரு சாஃப்டான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அதுக்குள்ள இன்கார்பரேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுது. ஆனா ரீல்ஸ் கல்ச்சர்னு ஒண்ணு வந்துச்சு, எல்லாமே டக்கு இப்போ ஒரு செகண்ட் இப்படின்றதுக்குள்ள அடுத்த ஃப்ரேம் மாறணுங்கிறாங்க. ஸோ பீப்புளோட என்கேஜ்மெண்ட், பீப்புளோட அந்த ஒரு டேஸ்டே மாற ஆரம்பிச்சிச்சுல. நம்ம
என்னதான் நம்ம வந்து ஏஐ வச்சு பண்றோம், எதை வச்சு பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே பார்க்க போறது யாரு? ஒரு ஹியூமன். அவனோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக, அவனோட லேர்னிங் பர்பஸ்க்காக, இதுக்காக தான் பார்க்குறான். ஸோ அந்த டைம்ல பேசிக்கா அவங்க கேட்கறதுனா ரீல்ஸ் கல்ச்சருக்குள்ள வேணும். அந்த அந்த ஒரு டக்குன்னு இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்கணும். அந்த பி ரோல்ஸ்லாம் டப்புன்னு வந்துச்சுன்னா டப்புன்னு போகணும். இந்த ஒரு இதுல தான் கேட்குறாங்க. ஏன் இதுவுமே இது வந்து இப்போ இருக்கிற இது பட் இருந்தாலுமே சில இதுல அந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மட்டுங்கிறதும் தேவைதான். கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்போ ஒருத்தன் பாக்குறானே வச்சுக்கோ, நீ ரீல்ஸ் கல்ச்சர் எல்லாம் சொல்றல, இப்போ ஒருத்தன் பாக்குறானா அவனுக்கு புரியணும்ல. அது அவனுக்கு ஒரு ஃப்ளோல சொன்னாதான் சரி, ஃபாஸ்டாவே இருக்கட்டும் ஒரு ரீல்ஸ்ல. பட் அவனுக்கு ஒரு ஸ்டோரிங்கிறது விட்டுரு, ஒரு ஃப்ளோல போனாதானே அவனுக்கு புரியும். ஆமா 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 ஆமா. ஓகே, இப்போ நான் அடுத்து வந்துட்டு கேட்கணும்னா, நீ வந்து ஒரு எடிட்டரா இருக்க, நீ வந்து இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவ. ஆமா. ரைட். ஸோ என்ன டூல்லாம் நீ மெயினா ரொம்ப யூஸ் பண்ற, அது உனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி சொல்லு. ஸோ நான் வந்துட்டு எடிட்டர் வந்துட்டு அவனுக்கு தேவையே மியூசிக் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா மியூசிக். ஏன்னா இப்போ மெயினா பட்டம் கேட்குறாங்க, என்ன முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் மியூசிக் மெயின். அதுக்கப்புறம் இப்போ வீடியோஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஷூட் பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்டென்ட், அதுல சில ஃபுட்டேஜஸ் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் இருக்காது. ஸோ அந்த நேரத்துல பி ரோல்ஸ்க்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அந்த நேரத்துல வீல் ஹாவ் டு ஜென்ரேட் வீடியோஸ். ஸோ அதனால சர்டன் இப்போ லேட்டஸ்டா கூட ஐ வாஸ் யூசிங் கூகுள் ஃப்ளோ வீடியோ ஜென்ரேட்டிங் சாஃப்ட்வேர். சூப்பரான டூல். நீ ஜஸ்ட் இமேஜ போட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ ப்ராம்ப்டா, சிம்பிள் ப்ராம்ப்ட், ரொம்ப ரொம்ப பேராகிராஃப் பேசுற மாதிரியே டைப் பண்ணி போட்டுட்டோம்னா அவன் வந்து அந்த டூல் அவன் வந்துட்டு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தான். அது வந்துட்டு நம்மளுக்கு பீரோல்ல போறதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் அட் த சேம் டைம் என்வாட்டோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல உனக்கு வந்துட்டு என்வாட்டோ முன்னாடி வெறும் ப்ரீசெட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், வீடியோஸ் ஜெனரேட்டிவ் கொடுத்தான். சோ உனக்கு இமேஜ் கரெக்ஷன் இது பண்ணலாம், டிசைனர் தேவையில்லை. வீடியோ ஜெனரேட் பண்ணிடலாம், எடிட்டர் தேவையில்லை. மியூசிக் அதுலயே கிடைச்சிருது, மியூசிக் கம்போசர் தேவையில்லை. மியூசிக் கம்போசர் தேவையில்லை, மியூசிக் கம்போசர் இருந்தாலும் அதை பண்ண முடியும். ஸோ என்வாட்டோன்னு ஒரு டூல் யூஸ் பண்றேன். ஸோ அதுல வந்துட்டு ஜென்ஏஐ, பேசிக்லி தட் ஏஐ டூல் தட் இஸ் தேர் இஸ் ஜென்ஏஐ. அங்க வந்துட்டு இமேஜ் கரெக்ஷன் கொடுத்துட்றான், இமேஜ் ஜென்ரேட்டர் கொடுத்துட்றான், வீடியோ ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் a very helpful டூல்னு வச்சுக்கோயேன். ஒரு பக்காவா ஒரு எடிட்டருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். அதனால இப்போ டக்குன்னு ஒரு பீரோல் வேணும், இல்ல டக்குன்னு ஒரு மியூசிக் வேணும், இல்ல ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி இமேஜ வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஆமா, அது கூட வந்துட்டு இப்போ என்ன இருக்கும், ஒரே ஒரு போட்டோ இப்போ மேல இருக்குமா ஒரு போட்டோ இருக்கணும், பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி வாக்கிங்ல இருக்கணும், மூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு அதுக்குள்ள ஜஸ்ட் சிம்பிள் ப்ராம்ப்ட், பேராகிராஃப்லாம் தேவையே இல்லை. நம்ம பேசுற மாதிரியே கொடுத்துட்டு நம்ம வச்சுட்டோம்னா அழகா அது வர ஆரம்பிச்சிருது. ஸோ என்னன்னா என்வாட்டோ மெயினா யூஸ் பண்றது, அண்ட் கூகுள் ஃப்ளோ வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு. இமேஜ் ஜென்ரேஷன் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? இமேஜ் ஜென்ரேஷன் தேவையில்லை, ஏன்னா போட்டோஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாலே நான் அதை வீடியோவை மாத்தி கன்வெர்ட் பண்ணி சம் கேஸஸ் இப்போ வந்து என்ன இமேஜ் வந்து நீடாலாம் சில இடத்துல இருக்குதுல்ல. எஸ், இமேஜ் ஜென்ரேஷன். ஆமா, அது இப்போ நான் ஒரு யூடியூப்க்கு நான் எடிட் பண்றேன்னு வச்சுக்கோ, எனக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும், நான் உட்காந்து போட்டோஷாப்லயும் இல்லஸ்ட்ரேட்டர்லயும் உட்காந்து தடவிட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட். அதுக்கு நான் கண்டென்ட்டை தூக்கி சாட் ஜிபிடிலயோ பெர்ப்ளெக்சிட்டிலயோ போட்டோம்னா அவன் எனக்கு டக்குன்னு ஒரு 2-3 தம்ப்நெயில் ஆப்ஷன்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி ஈஸி. கண்டிப்பா கண்டிப்பா. மெயினா அந்த ப்ராம்ப்டிங் கத்துக்கிட்டா போதும். ப்ராம்ப்டிங் கத்துக்கிட்டா எனிதிங் இஸ் ஈஸி. ஸோ உனக்கு எடிட்டர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க. ஆஸ் எ டீம் உங்களுக்கு எந்தெந்த ஏஐ டூல்ஸ் வந்துட்டு இப்போ கரண்ட் சினாரியோக்கு எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஆமா, சீரியஸ் செம்ம டூல். ஆடியோ பயங்கர நாய்ஸி ஆயிடுச்சு, பேக்ரவுண்ட்ல என்னடாமோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. எனக்கு அது என்ன பண்ணுனே தெரியல, டக்குனு ஒரு சாங் கேட்டேன். யோசிக்கிறதுமே நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா சாட் ஜிபிடில போட்டுறேன். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இதே ஒரு த்ரெட், ஒரு மனுஷனானா சுய புத்தி யூஸ் பண்ணியே எடுக்க போட்டு